ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சந்தோஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் சுட சுட பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பஜ்ஜியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் அந்த மாவில் வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா, அதாவது நம்ம மாவுக்கு சேர்க்குற சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அது சேர்த்தோம்னா தான் உப்பி வரும், இல்லைன்னா சப்பையாக தான் வரும் நம்மளுக்கு. அது மாதிரி மாவும் நல்லா கரெக்டான பதத்துக்கு கரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா கரைச்சிக்கிறலாம். ரொம்ப தண்ணி முதல்ல ஊற்றிடாதீங்க. தண்ணி ஆயிடுச்சுன்னா பஜ்ஜி மாவில் போடும்போதும் வடிஞ்சு வடிஞ்சு வேஸ்ட் ஆயிரும், அப்புறம் நல்லாவும் வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ மாவு கரைச்சி வச்சுருக்கேன். வாழைக்காயை இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு வெங்காயத்தையும் நறுக்கிக்கலாம். இந்த கேரட் துருவுறதுலையே வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், அந்த இதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறலாம். வெங்காய பஜ்ஜியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதை நம்ம வாழைக்காய் மாதிரியே மாவில் டிப் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாழைக்காயும் வெங்காயமும் நறுக்கி வச்சுட்டேன். வாழைக்காய் பாருங்கள், நல்லா மெல்லிசாக தான் நறுக்கியிருக்கேன். கனமான சீவுனிங்கன்னா மொந்தையாக வந்துடும், சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பக்கம் ஒரு தடவை திருப்பி போடுங்க, அந்த பக்கம் ஒரு தடவை திருப்பி போடுங்க. மாவு சூப்பராக கோட்டிங் ஆயிரும். உங்களுக்கு மாவு திக்காக இருந்தால் மட்டும்தான் பஜ்ஜி சூப்பராக வரும், ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாவு கரைச்சிட்டு நம்ம விரலை விட்டு இப்படி 2 பக்கமும் திருப்பி மாவில் விட்டிங்கன்னா அப்படியே ஒட்டணும், அந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ பஜ்ஜி நல்லா உப்பி சூப்பராக வருது. சோடா உப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம சாப்பிட போகிறோம், இல்லை எனக்கு அதுவும் வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைகளில் போடுற மாதிரியே சூப்பரான சுட சுட பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்குக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துடலாம். வாசனையும் நல்லா கமகமன்னு வரும். இப்போ ஆனியன் சேர்த்துக்குருவோம். வெங்காயத்தையும் அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பிட்டு மாவு கோட் ஆகிற மாதிரி விடு. இந்த மாவு வடியக்கூடாது கீழே, அந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இதுவும் இதே மாதிரி இன்னொரு ஆனியனையும் போட்டு பஜ்ஜி போட்டுக்கிறலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் மழை பெய்யும் போது ஈவினிங் இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி ஆயிலில் பொரிச்சது மாதிரி தான் கேட்பாங்க. கடைகளில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது ஓரளவுக்கு பெஸ்ட்டு. சூப்பராக ஆனியன் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக்கை ஸ்ரீ சந்தோஷ் சேனலுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.